இப்ப இந்த தொகுதி மறுவரை கூட எடுத்துக்கலாம் சார். இதுல வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தல் பிரச்சார நெருக்கத்திலேயே பயங்கரமா போராடுனாங்க. அது ஜெயிச்சுட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் முரட்டு அடிமைத்தனத்த காட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வாக்குறுதி குடுத்துட்டாரு. தொகுதி மறுவரையில எந்த பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு ஓரவஞ்சனையே காட்டினாரு. ஏங்க அவன் வந்து ஒரு நடிகன், பேசிக்கா நடிகங்க. ம். எப்படி ஏடிஎம்கேல இருக்கிறப்ப ஜெயலலிதா அம்மாகிட்டையும் சசிகலா கிட்டையும் நடிச்சானோ ஆமா. அதே நடிப்பை இப்ப அமித்ஷா அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. புரியுதுங்களா? அப்படியே கொஞ்சம் விட்டா இவன் பிரதமர் ஆயிருவான். ஓ! நீங்க அந்த சாதாரண நினைக்காத எடப்பாடிய. ம். விஜயாவது ஒரு பெரம்பெடுத்து 4 அடி அடிச்சோம்னா சொல்றதை கேட்டுக்கிட்டு பண்ணுவான். ம், ம், ஆனா இவன் இருக்கானே ம், எவன் அடிக்கும் திரும்ப மாட்டான். ம். சீரியஸா ஓ. அடுத்த கட்டம் பிரதமர் ஓ! அந்த ரேஞ்சுக்கு உள்ளடி வேலையை பார்ப்பான். இப்போ அவருக்கு எண்ணம் வந்து பிரதமர் ஆகணும். அதுக்கு தான் ஃபோக்கஸ்டா இருக்காரோ எடப்பாடி பழனிசாமி? எண்ணம் அவனுக்கு இருக்க இல்லையான்னு இல்ல, அவனோட செயல்பாடு எப்படின்னா ம், அப்படியே குனிஞ்சு இப்படியே நிக்கிறான்ல, அப்படியே படுத்து காலை நக்குறான்ல, ம், அப்ப தெரியாது. சந்தோஷமா இருக்கும். ம். காலை வாரினதுக்கு அப்புறம் தான் தெரியும். காலை வாரி யார் யாரெல்லாம் விழுந்தா, சசிகலா, டிடிவி தினகரன், இவங்கெல்லாம் விழுந்தாங்க தெரியுது இல்ல, ஓபிஎஸ் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாங்க விழுந்தாங்கல்ல. அப்போ அமித்ஷாவும் மோடி விழுவுறதுக்கு எவ்வளவு நாள்? ஓகே, ஓகே. ஒரு விஷயங்க, மக்களை எப்படி ஏமாத்தணுமோ, எப்படி மேனிப்புலேட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சு ம், நடத்திட்டு இருக்காங்க. இவனுங்கள்ட்ட வந்து சீரியஸா சொல்றேன், தமிழன்கிற உணர்வும் கிடையாது, அட்லீஸ்ட் ஜாதி உணர்வும் கிடையாது. ம், இவனுங்க குடும்பம் வரைக்கும் அப்படின்னு. இவன் எடப்பாடிக்கெல்லாம் குடும்ப உணர்வும் கிடையாது. ம். அவன்லாம் வந்து சுயநலவாதி. ஓகே. ஆமா, அங்கங்க உள்ளார இருந்து வெளியில வந்துன்னா வேற லெவல்ல எல்லாம் வரும். ம், ம், வராம பாதுகாத்துக்கிறாங்கல்ல. ம். இவனுங்களோட ரகசியத்தெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்க வரைக்கும் தான் ம். இவனுங்க நல்லவனுங்க. ஓகே. ஆமா, எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்தை ஏறுச்சுன்னா ம்.